இந்த அழகழகு சீரியல்ல பாக்யராஜ் ரேவதி உங்க வயித்துல பிறந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வாழ்றதே பெரிய விஷயம். உங்க பாவெல்லாம் சுரேஷ் தான் சுத்தி சுத்தி அடிக்குது போல. அவர் பிள்ளை குடிச்சிட்டு வந்தா உங்க பாவல தாங்கவே முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அப்ப ஊரா மூட்டு பொண்ணை போட்டு கூட்டு வந்து அடிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா உங்க பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர் அதிர உள்ள போயிட்டாரு. அதிர திரும்ப ஒரு சாலியே வந்து பாக்யராஜ் படிக்க வைக்கிறாரு. ஏன்டா நீ உள்ள போட அப்படின்னு. இல்ல வேணாம், அந்த பேய் இருக்கா, நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. என்னமோ மதி அப்படி பேயின்றவர் சொல்றாரு, இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் பாக்யராஜ் சரி ஓகே நீங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பெஷிட்டா போய் விடுறாரு. அண்ணா நீ சூப்பர்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே புகழ்றாரு. புகட்டு அதிர படுத்துறாரு. அதோட மறுநாள் காலையில ஆயிடுது. மறுநாள் காலையில அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா எழுப்புறாரு. அவர் எழுந்து போய் கொஞ்சம் பயந்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேட்டா தான் தூங்கி இருக்கலாம், நல்லா இவ்வளவு டயர்டா தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்க அதெல்லாம் மதிக்கிட்ட மலர்கிட்ட வராங்க. மலர்கிட்ட வந்து காஃபி கேட்கறாங்க. அப்படின்னு என்ன தெரியும் மாமா எதுக்கு அப்படின்னு. இல்ல அவர் படுக்கவே லேட் ஆயிடுச்சு, 3 கிட்ட ஆயிடுச்சு, அதனால அவர் எந்திரிக்கல, நீ எனக்கு மட்டும் ஒரு காஃபி போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துறாங்க. அதோட மலர் மதியம் எழுந்து வராங்க. மதியம் வந்த பிறகு என்ன மதி வாக்கிங் போலியா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் குட் மார்னிங் சொல்லிட்டு பிறகு வாக்கிங் போலியா அப்படின்னு. இல்ல பரவாயில்ல லேட்டா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. மதி இல்ல நான் லேட்டாவே போய்க்கிறேன் அப்படின்னு. இப்ப என்ன கண்டிப்பா வாக்கிங் போய் தான் கூட மாட உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லு. மாமா எப்படி இப்படி தூங்குற ஆளே கிடையாது, இந்த டைம்ல எந்த வாக்கிங் போடுவார், இவர் பண்ண இதுனாலதான் அவர் பாவம் மன கஷ்டத்துல பத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதிய ஒரு மாதிரி பேசுறாங்க. அவங்க உடனே மலர் மதியம் அங்க துரத்துறதுக்கே வழி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க மாமியார் வாய் சும்மா இல்லாம மதியம் நோயின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து மதிய பண்ண உங்களுக்கு வேலை செய்யணும், என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு கிட்ட போனா அவங்க மாமியார் அப்படியே பயப்படுறாங்க. அப்படி உங்களுக்கு அப்படின்ட்டு ஏன் இப்படி பண்றாங்க, என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. சரி விடு மதியம் இந்த பட்டன் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை இருக்கு அப்படின்னு ஒரு half an hour கழிச்சு நம்ம செஞ்சுக்கலாம் மதிய சாப்பாடு வேலை அப்படின்னு. சரி ஓகே அது வரைக்கும் எனக்குள்ள வந்து வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போனா அதை நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போறவங்க அம்மா பத்தில இதே உள்ள போற சுரேஷ் கிளம்பிட்டு பேர் போலாம் அப்படின்னு. அத ஒண்ணுமே இல்ல அத்தை நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. அப்புறம் உள்ள போறாங்க. சுரேஷ் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. சுரேஷ் கிளம்பிட்ட உடனே அவர் வந்து தலையில சீப்பு வாரிட்டு இருக்கு, வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்து அவங்க அம்மா ஒண்ணு பதினச்சு ஒண்ணு இல்ல அப்படின்னா எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க ஏன் சும்மா ஊரா பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. அப்படி இவங்க பிள்ளைய வந்து மதியம் ஏதோ பண்ற மாதிரி பிள்ளை நல்ல ஒரு அம்மா ஊரா பண்றாங்க. உடனே மல்லர் வந்து அத்தை நீங்க ஊரா பண்றீங்க விடுங்க அப்படின்னு. அப்புறம் சுரேஷ் வேலை கிளம்புறா. அப்புறம் பாக்யராஜ் வேலை கிளம்பிடுறாங்க. போயிட்டு பிறகு உங்க மாமியார் வந்து என்ன பண்ற மலர் எப்ப சமையல் ஆரம்பிப்ப ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. சரி அவளை கூப்பிட்டு அப்படின்னு அவளை வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவளை நிக்க வச்சு என்ன பண்றேன்னா வீடு ரொம்ப தூசியா இருக்கு, வீடு எல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு பறந்த வேலை எடுத்து கிளீன் பண்ணி சாமான எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு அப்படின்னு. அது சமைக்கிற வேலை இருக்கு அப்படின்னா அதை வந்து மதி பாத்துப்பா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு. உடனே இல்ல மதியம் நான் செய்யறா அப்படின்னு இல்ல அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்றேன். உடனே ரேவதிக்கு வந்து மலர் போன் அடிக்கிறாங்க. இது போல வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ மதியம் இன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு. ஆல்ரெடி என்னோட பிறந்த நாளைக்கு இட்லி சாப்பாடு செஞ்சு வச்சதுக்கு ஒரு அழகலாச்சு. இன்னைக்கு வந்து மதி நீ சோறு மட்டும் வடிச்சு வச்சிரு அப்படின்னு. தயிர் முட்டை அதை செய்யல நீ சோறு மட்டும் வச்சு வச்சிரு உங்க வேலை அப்படின்னு. அப்புறம் மதி உடனே இல்ல ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு. சரியான வேலை தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அது நம்மளோட தங்கராஜ் பார்த்துட்டு ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப நீ சரியில்லை ரேவதி அப்பதான் போன் வந்து ஓரமா போயிட்டு அப்படின்னு. இல்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஒன்னும் அப்படிதான் தெரியல அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாக்யராஜ் தங்கராஜுக்கு வந்து டவுட் வந்துருது. சோ இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ ஒரு புருஷன் முன்னாடி ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஃப்ரீடம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல வர உங்களுக்கு இவ்வளவு வாய் வேற இவனாலதான் சுரேஷ் ஃபேமிலியே கெட்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.